ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் கமகமன்னு அரைச்சி விட்ட ரசத்தை தான் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் 2 தக்காளி எடுத்துக்கணும், நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு 4-5 பல் பூண்டு, குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 வரமிளகாய். பூண்டு தோல் உளிக்காமல் போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் 1 ஸ்பூனு, அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, வர கொத்தமல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி இந்த மாதிரி வந்துருச்சா, இந்த பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம ஆல்ரெடி புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியே இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ ரசம் தாளிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, எப்போதும் நம்ம தாளிப்போம்ல அதே மாதிரி தான். கடுகு நான் கடலைப்பருப்பு சும்மா 2 மட்டும் போடுவேன், உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க. அப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம். இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு அந்த எப்போதும் நம்ம பொரிய வைப்போம்ல அது மாதிரி வந்ததுக்கப்புறம் பூண்டு, இப்போவும் நான் தோல் உரிக்காமல் பூண்டு கொஞ்சம் போட்டுக்குவேன். பூண்டு ஒரே ஒரு வரமிளகாவை கிள்ளி போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு அந்த பூண்டும் பொரியும் போது அப்படியே கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக போடணும். ஒரு 2 நிமிஷம் இப்படி நல்லா வதக்குங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி, புளியெல்லாம், அந்த ரசத்தை இந்த தாளிச்சதில் ஊற்றி ஒரு 2 கொதி வர வரைச்சும் வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளவும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான மணமான கமகமன்னு அரைச்சி விட்ட ரசம் ரெடியாகி விட்டது. பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.